அத்தியாயம் 24. அன்று வீரபாண்டி தன் வருமானத்தை பற்றி சொல்லிய பிறகு அவனிடம் என்ன பேசுவது, எதை வைத்து பிரச்சனை செய்வது என்பதே தெரியவில்லை. சுந்தரம் யோசித்து பார்த்தார். எந்த வழியில் சென்றாலும் அதற்கு முன் வீரபாண்டி வந்து நிற்பான் என்பது புரிந்தது. அதனால் சில நாட்களுக்கு அவனை சீண்ட வேண்டாம் என்று மற்றவர்களிடம் சொல்லிவிட்டார். நமக்கான நாள் வரும் வரை காத்திருங்கள் என்றும் சொல்லிவிட்டார். இதற்கு மேல் ஏதாவது செய்தால் கௌரவமாக இருக்காது, இந்த வீட்டிற்கும் பங்கம் வந்துவிடும். எனவே நான் சொல்வதை கேளுங்கள் என்று அனைவரையும் அடக்கிவிட்டார். முதலில் புலம்பி தவித்தாலும் இதுதான் நிதர்சனம் என்பது புரிந்ததால் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். 2 வருடங்கள் கடந்திருந்தது. வெண்ணிலா இப்பொழுது கொஞ்சம் பக்குவமாகி இருந்தால் அவளது படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திருந்தான் வீரபாண்டி. எவ்வளவு முயற்சித்தும் அப்பத்தா இறந்ததற்கான காரணம் தெரியவில்லை. அதோடு வெண்ணிலா ஊருக்கு செல்லும் வேலை வரும்போது எல்லாம் அவளது அம்மா பற்றிய தகவல்கள் ஏதாவது கிடைக்குமா என விசாரித்து பார்ப்பான். ஆனால் உதவிகரமாக எதுவும் கிடைக்காது. சில வருடங்கள் முன் தன் சொந்த ஊரில் இருந்த தன் அப்பத்தா பற்றியே கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி இருக்கையில் பல வருடங்களுக்கு முன் இருந்த வெண்ணிலாவின் அம்மா பற்றி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆனாலும் வீரபாண்டி தன் முயற்சியை கைவிடவில்லை. அன்று ஒரு நாள் அப்படித்தான். தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவனை பார்க்க வந்தான் மாணிக்கம். வெண்ணிலா சொந்த ஊரில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த அதே மாணிக்கம்தான். இப்போது பதவி உயர்வு பெற்று வேறு ஒரு ஊரில் பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு இப்பொழுது திருமணம் முடிவாகி இருக்கிறது. அதற்கு வீரபாண்டியை அழைக்கத்தான் வந்திருந்தான். வாடா புது மாப்பிள்ள, நேத்துதான் விஷயம் தெரியும் கல்யாணம்னு. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற? கல்யாணத்துக்கு அழைக்க தான்டா வந்தேன். 2 நாள் தான் லீவு, அதான் நான் அழைக்க வேண்டியவங்களெல்லாம் பார்க்கணும்ல. அதுவும் சரிதான். வா உட்காரு. பதவி உயர்வு, கல்யாணம், கலக்கிற மாப்பிள்ள நீ. அட ஏண்டா நீ வேற. கல்யாணம் பண்ணலாம் இப்போ விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனால் சொன்னா வீட்டில் எங்கே கேட்குறாங்க சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கோடா, லைஃப் நல்லா இருக்கும். மாணிக்கம் எதையோ நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டான். பின் கல்யாணத்துக்கு வந்துரு மாப்பிள்ள. செந்தில் அண்ணா இங்க? மாமா சந்தை வரைக்கும் போயிருக்கு, நான் சொல்லிக்கிறேன் மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. சரிடா நான் வரேன் என்று கிளம்ப போனவனை தடுத்தான் வீரபாண்டி. மாணிக்கம் ஒரு நிமிஷம். சொல்லு பாண்டி, வெண்ணிலா குடும்பத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? டேய் என்னடா உன் மாமனார் வீட்டை பற்றி என்கிட்ட கேட்குற? அது இல்லடா, எனக்கு வெண்ணிலாவை பெத்த அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீ அந்த ஊரில் தானே இன்ஸ்பெக்டராக இருந்த, அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். பெருசாக ஒன்றும் தெரியாது. பாண்டி பழைய கேஸ் ஃபைல் பார்க்குறப்போ அவங்க குடும்ப ஃபைல் ஒன்று பார்த்தேன். அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ ஃபைல் பண்ண புகார் அது. அதை விசாரித்த வரைக்கும் வயிறு வலி, அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு இருந்துச்சு. வேற ஒன்றும் பெருசாக இல்லைடா. ஏன் உனக்கு என்ன சந்தேகம் சொல்லு. வெண்ணிலா கிட்ட அவங்க குடும்பம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவங்க அம்மா வயிறு வலிக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோலை இல்லை. அது போக அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு தடவை கூட வயிறு வலின்னு அவங்க சொன்னதே இல்லைன்னு சொன்னா. அதுதான் சந்தேகம். இது என்னடா புது கதையா இருக்கு? நான் கேள்விப்பட்டதுக்கும் நீ சொல்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே மாப்பிள்ள. என்ன சொல்ற மாணிக்கம், நீ என்ன கேள்விப்பட்ட? இல்லடா, அங்க வேலையில இருக்கிறப்போ அடிக்கடி அந்த நல்ல சிவத்தை பார்க்க வேண்டியது வரும். அவருக்கு சாதகமா சில வேலைகளையும் நான் பண்ணி கொடுப்பேன். அவர் கூட கொஞ்சம் நல்ல பழக்கம் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கப்போ அவர் முதல் மனைவி, அதான் வெண்ணிலா அம்மா, அவங்கள பத்தி பேச்சு வந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு, அவர் மனைவி மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்தாராம். வெண்ணிலா பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடிக்கடி வயிறு வலி வருமா. அதுக்காக சென்னை வரைக்கும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு வந்தாங்களாம். வெண்ணிலாவை கூட அங்கதான் கூட்டு போயிருந்தோன்னு சொன்னாரு. அவ்வளவு வைத்தியம் பார்த்தும் கூட அவங்களுக்கு வலி சரியாகல. அதனால மன உளைச்சல் அதிகமாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ நீ வேற மாதிரி சொல்ற என்றான் மாணிக்கம். சரி மாப்பிள்ள, நீ உன் கல்யாண வேலையை பாரு. நான் அதை பத்தி முதல்ல வெண்ணிலா கிட்ட பேசுறேன். சரி பாண்டி, நீ பேசு. இந்த விஷயத்துல உனக்கு உதவ நான் தயாரா இருக்கேன். எப்ப வேணாலும் கால் பண்ணு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் மாணிக்கம். யோசிக்க ஆரம்பித்திருந்தான் வீரபாண்டி. அத்தியாயம் 25. மாணிக்கம் பேசிவிட்டு சென்ற பிறகு வீரபாண்டிக்குள் பல குழப்பங்கள் வந்தது. வெண்ணிலா அம்மா இருந்த பொழுது வெண்ணிலாவின் வயது 8 தான். அதனால் அவளுக்கு அந்த அளவு நடந்த விஷயங்கள் தெரியாமல் சொல்கிறாளா, இல்லை நல்ல சிவம் பொய் சொல்கிறாரா, எது உண்மை என்பது புரியவில்லை. இதை பற்றி வெண்ணிலாவிடம் பேசினால்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று தோன்றியது. மாலை வெண்ணிலாவை கல்லூரியில் இருந்து கூட்டி வரும் வழியில் ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தினான் வீரபாண்டி. என்னங்க என்னாச்சு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெண்ணிலா, அதான் வீட்டில் வச்சு பேச முடியாது. அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அம்மா இறந்தப்போ உனக்கு 8 வயசு தானே? அப்புறம் எப்படி உங்க அம்மாவுக்கு வயிறு வலி வந்தது?
அவங்க அந்த அளவு கோலை இல்லைன்னெல்லாம் சொன்னேன். ஏன்னா 10 வயசுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நமக்கு சரியா ஞாபகம் இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான். என்ன திடீர்னு கேக்குறீங்க? எல்லாம் விஷயமா தான் சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு எல்லாம் நினைவு இருக்கு. எப்படி தெரியுமா? ஏன்னா நான் எங்க அப்பா கூட இருந்ததே இல்லை. பிறந்து விவரம் தெரிஞ்சு அம்மா இறந்து போற வரைக்கும் எப்பவுமே அவங்க கூட மட்டும்தான் இருந்திருக்கேன். எங்க அப்பா என்கிட்ட பேசினது கூட இல்லை. அதனால எங்க அம்மா பத்தின நினைவுகள் எல்லாம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. சரி, நீ சின்ன வயசுல எப்பயாச்சும் சென்னை போயிருக்கியா? இல்லைங்க, நான் சென்னை எல்லாம் போனதே கிடையாது. நல்லா யோசிச்சு சொல்லு வெண்ணிலா. எனக்கு நல்லா தெரியும், நான் எங்க ஊரை விட்டு வெளியே எங்கேயுமே போனதில்லை. சரி, இப்ப ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க சொல்லுங்க. வீரபாண்டி மாணிக்கம் வந்தது, அவனிடம் பேசியது எல்லாவற்றையும் சொன்னான். எங்க அப்பா பொய் சொல்றாங்க. எங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் எங்க அப்பா அவங்க கிட்ட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. எங்க சித்தி வீட்டுக்கு வரப்போ அவங்க கிட்ட பேசின அளவுக்கு கூட எங்க அம்மா கிட்ட பேசினதில்லை தெரியுமா? உங்க அம்மா எழுதின கடிதம் உங்ககிட்ட இருக்கா? இருக்குங்க, வீட்டில் வச்சிருக்கேன். உங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் வேலை செஞ்ச யாரையாவது உனக்கு ஞாபகம் இருக்கா வெண்ணிலா? வள்ளியக்கா, அவங்க தான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பர். அவங்க இப்போவும் உங்க வீட்டில் வேலை செய்யறாங்களா? இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கும் எங்க அம்மா இறப்புல நான் சொன்னதுக்கு அப்புறமும் சந்தேகம் வந்துருச்சா? நீ சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, நம்ம கல்யாணம் நடந்த அன்னைக்கே மனசுக்கு பட்டுச்சு. அப்படியா? ஆமா, தோணுச்சு. சரி விடு, அதை பத்தி நான் விசாரிச்சுக்கிறேன். நீ இதெல்லாம் யோசிக்காத, சரியா? சரிங்க. உங்க அம்மா எழுதின லெட்டர் மட்டும் என்கிட்ட கொடு. வீட்டுக்கு போய் எடுத்துறேங்க. சரி, கிளம்பலாம். வீட்டுக்கு வந்தவுடன் வெண்ணிலா தன் தாய் எழுதிய கடிதத்தை வீரபாண்டியிடம் கொடுத்தாள். அதை படித்து பார்த்த பொழுது அதில் சந்தேகப்படும்படி எதுவுமே இல்லை. இன்னும் 2 நாட்களில் மாணிக்கத்திற்கு கல்யாணம். அது முடிந்த பின் அவனிடம் இதை கொடுத்து ஆராய்ந்து பார்க்க சொல்லலாம் என நினைத்து அந்த கடிதத்தை பத்திரப்படுத்தி கொண்டான். மறுநாள் வெண்ணிலாவை கல்லூரியில் விட்ட கையோடு அவள் ஊருக்குத்தான் சென்றான். அங்கு வள்ளி பற்றி விசாரித்து பார்த்த பொழுது அவர் ஊரை காலி செய்து கொண்டு தொலைவில் இருக்கும் வேறு ஒரு ஊருக்கு சென்று விட்டதாக தகவல் கிடைத்தது. இன்று மாலை 6 மணிக்குத்தான் கல்லூரி முடியும், அப்பொழுது வந்தால் போதும் என வெண்ணிலா சொல்லியிருந்தாள். முக்கிய வேலை எதுவும் தோட்டத்தில் இல்லை என்பதால் வள்ளியை பார்க்க அந்த ஊருக்கு வண்டியை செலுத்தினான் வீரபாண்டி. ஆனால் அவன் நினைத்தது போல அந்த ஊரில் வள்ளியை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதாக இல்லை. நிறைய அலைந்து திரிந்து ஒரு வழியாக அவரை கண்டுபிடித்தான். நலிந்த உடல்நிலையில் படுத்த படுக்கையாக இருந்தார். அந்த வீடே பரிதாபகரமான சூழ்நிலையில் இருந்தது. வள்ளி தற்போது பேசும் நிலையில் இல்லை. பசி மயக்கத்தில் கிடந்தார். வீட்டிற்குள் நின்று கொண்டிருக்கும் போது 20 வயது மதிக்கத்தக்க ஒருவன் வந்தான். நீங்க யாரு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, என் பேர் வீரபாண்டி. நான் வள்ளி அம்மாவை பார்க்க வந்தேன். அப்படியா? உட்காருங்க. உன் பேர் என்ன தம்பி? என் பேரு முருகன். வள்ளி என் அம்மா தான். அப்படியா? ஆமா, ஏன் வீடு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு? ஏன் அந்த ஊரை விட்டு இங்கே வந்திருக்கீங்க? உங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? உங்க எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் என்னால் சொல்ல முடியும் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க யாரு, எங்களை பத்தி ஏன் விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஊர்ல உங்க அம்மா வேலை பார்த்த வீட்டு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். உங்க மனைவி பேரு சித்ராவா? இல்ல, வெண்ணிலா. வெண்ணிலா என்ற பெயரை கேட்டவுடன் வள்ளி இருந்த அறையில் இருந்து ஏதோ விழுந்தது போல் சத்தம் கேட்டது. இருவரும் உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கு அத்தியாயம் 26. வெண்ணிலா என்ற பெயரை கேட்டவுடன் வள்ளி இருந்த அறையில் இருந்து ஏதோ பொருள் விழுகும் சத்தம் கேட்டது. பேசிக் கொண்டிருந்த இருவரும் உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கு எழுந்து ஏதோ பேச முயற்சி செய்து கொண்டிருந்தார் வள்ளி. ஆனால் பசி மயக்கம் காரணமாக அவரால் அது முடியவில்லை. வீரபாண்டி வேகமாக வண்டிக்கு வந்து அதில் இருந்த பிரெட் பாக்கெட்டை எடுத்து வந்தான். முருகன் தண்ணீர் எடுத்து வர வள்ளி மெதுவாக 2 பிரெட் துண்டுகளை தண்ணீரில் நனைத்து சாப்பிட்டார். அதன் பிறகுதான் அவரால் தெளிவாகவே பார்க்க முடிந்தது. வெண்ணிலாவை கல்லூரி முடிந்து அழைத்து வரும் பொழுது பசியாக இருக்கிறது என்று சொல்வாள். எனவே அவளுக்காக எப்பொழுதும் வண்டியில் பிரெட், நொறுக்கு தீனி எதையாவது வாங்கி வைத்திருப்பான் வீரபாண்டி. அதுதான் இன்று கை கொடுத்தது. சிறிது பணத்தை முருகனிடம் கொடுத்து போய் சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரும்படி கூறினான். ரொம்ப நன்றி சார், நீங்க பேசிட்டுருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். வெண்ணிலா மாதிரியே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு என்று கூறிவிட்டு முருகன் போய்விட்டான். வள்ளியம்மா, இப்போ உங்களால பேச முடியுமா? முடியும் தம்பி. வெண்ணிலா பிள்ளை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அந்த நரகத்திலிருந்து
அந்த பிள்ளைய காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் அந்த ஊரை விட்டு இங்கே வந்து இந்த நிலைமையில இருக்கீங்க? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? எல்லாம் அந்த பேய் அருந்ததி பண்ண வேலைதான். என் கவலையெல்லாம் அவகிட்ட வெண்ணிலாவை விட்டுட்டு வந்ததுதான். ஆனா உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. வெண்ணிலா உங்க கையில இருக்கா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு அது போதும் தம்பி. ஆமா, வெண்ணிலா இப்போ காலேஜ் 3வது வருஷம் படிக்கிறா. அவ ஆசைப்பட்டபடி நான் படிக்க வைக்கிறேன். அவளுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. நான் வரவும் விட மாட்டேன். நான் இப்போ உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணம் வெண்ணிலா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கத்தான். அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்க இறந்த சமயத்துல நீங்க அவங்க வீட்டில் தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. வள்ளி கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தார். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நல்ல சிவா ஐயா வீட்டில் தான் வேலை செஞ்சேன். எங்க அம்மாவும் அங்கதான் வீட்டு வேலை பார்த்தாங்க. அதனால நான் அந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். நல்ல சிவா ஐயாவோட அம்மா ரொம்ப கடுசான ஆளு. அவங்க ஒன்று சொன்னா சொன்னதுதான். அதுக்கு யாரும் அந்த வீட்டில் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்க அப்பதான் ஒரு நாள் ஆனந்தி அம்மா வீட்டு சம்பந்தம் வந்துச்சு. முதல்ல நல்ல சிவா ஐயாவை தவிர வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் பிடிச்சி போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல சிவா ஐயா பொண்ணை பார்க்க போனாரு. யாரை பிடிச்ச கெட்ட நேரமோ தெரியல. ஆனந்தி அம்மாவுக்கு பதில வீட்டு மாடியில துணி காய போட்டுட்டு இருந்த அருந்ததியை பார்த்து அதுதான் பொண்ணுன்னு நினைச்சு பார்த்துட்டு வந்துட்டாரு. கல்யாண நாள் நெருங்கின சமயத்துல தான் பொண்ணை மாத்தி பார்த்தது அவருக்கு தெரிய வந்துச்சு. அவர் அம்மா கிட்ட அதை போய் சொல்ல தைரியம் இல்லாம ஆனந்தி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்ல. ஆனந்தி அம்மா கிட்ட அவர் சிரிச்சு கூட பேச மாட்டாரு. ஆனா அருந்ததி வீட்டுக்கு வந்தா மட்டும் விழுந்து விழுந்து கவனிப்பாரு. அப்புறம் வெண்ணிலா பிறந்தா. அந்த குழந்தைய கூட அவர் தூக்கி கொஞ்சினது இல்ல. வெண்ணிலா பாப்பா எல்லா பிறந்த நாளுக்கும் அருந்ததி தவறாம வீட்டுக்கு வரும். அப்ப மட்டும் நல்ல சிவாயா சிரிச்ச முகமா இருப்பாரு. அந்த வீட்டுல இருந்த எல்லாருக்கும் அரசல் புரசலா அருந்ததி நல்ல சிவாயா பழகுற விதம் பத்தி தெரியும். ஆனா பெரிய இடம்ல, அதனால யாரும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. நல்ல சிவன் சார் அம்மா அப்பா எதையும் கேட்க மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல சிவாயா பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போச்சு. கேட்டு கேட்டு பார்த்து அவங்க அப்பா அம்மாக்கு சலிச்சு போச்சு. அவரை பத்தின கவலையில அவங்க 2 பேருமே அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த நாள் வந்துச்சு தம்பி, வரக்கூடாத நாள். வெண்ணிலா பாப்பா 8வது பிறந்த நாள் வந்துச்சு. வீடே கோலாகலமா இருந்துச்சு. எப்போதும் மாதிரி அருந்ததி வந்திருந்தா. அன்னைக்கு ராத்திரி விழா முடிஞ்சு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நடுராத்திரி இருக்கும்போது நான் சமையல் அறையில தான் படுத்திருந்தேன். யாரோ கதவை திறந்து சாத்திர சத்தம் கேட்டுச்சு. எழுந்து போய் பார்த்தேன். ஆனந்தி அம்மா நல்ல சிவாயா அறையில ஜன்னலதைய பார்த்துட்டு அழுதுட்டு அவங்க அறைக்கு போனாங்க. முதல்ல எனக்கு புரியல. அவங்க அறைக்குள்ள பார்த்து அழுக என்ன இருக்குன்னு மனசுக்குள்ள ஏதோ தப்பா பட்டுச்சு. அதனால நானும் போய் பார்த்தேன் அந்த கொடுமைய. அத்தியாயம் 27. ஆனந்தி அம்மா நல்ல சிவாயா அறையில ஜன்னல்ல எதையோ பார்த்து அழுதுட்டு அவங்க அறைக்கு போனாங்க. முதல்ல எனக்கு புரியல. அவங்க அறைக்குள்ள பார்த்து அழுக என்ன இருக்குன்னு மனசுக்குள்ள ஏதோ தப்பா பட்டுச்சு. அதனால நானும் போய் பார்த்தேன் அந்த கொடுமைய. என் மகன் மாறி இருக்கீங்க, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல தம்பி. அறைக்குள்ள நல்ல சிவாயாவும் அந்த அருந்ததியும் கூடி கிடந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் மனசு உடைஞ்சு போய் அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துருச்சு போல. என்னதான் நல்ல சிவாயா ஆனந்தி அம்மா மேல பாசமா இல்லாம இருந்தாலும் ஒரு கணவனா நல்ல சிவாயா மேல உயிரையே வச்சிருந்தாங்க ஆனந்தி அம்மா. அதனால தான் அவங்க பார்த்ததை தாங்க முடியாம வயிறு வலின்னு கடிதம் எழுதி வச்சுக்கிட்டு தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. வீரபாண்டி திகைத்து போய் அமர்ந்திருந்தான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா தம்பி, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? என் கண்ணால பார்த்ததுதான் தம்பி இது எல்லாம். அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா பிள்ளைய படாத பாடுபட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தேன். அதுவும் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனந்தி அம்மா கடிதத்துல சொன்ன மாதிரி அந்த அருந்ததிய சந்தோஷமா கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்தாரு நல்ல சிவாயா. அருந்ததி வந்து வெண்ணிலாவை நல்லா தான் பார்த்துக்கிட்டா. எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருந்துச்சு. ஆனா இது எல்லாம் கணபதி பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வெண்ணிலாக்கு நடந்தது எல்லாமே கொடுமைதான். அந்த புள்ள அவ அறைக்குள்ள சுருங்கிக்கிட்டா. ஸ்கூலுக்கு போகும் வரும், அவ்வளவுதான். ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா அந்த அருந்ததி ஒத்துக்கல. வெண்ணிலா புள்ள மனசு நொந்து போய் என்கிட்ட சொல்லி அழுதா. என்னால அதை தாங்கிக்க முடியல. நான் நேரா அருந்ததி கிட்ட போனேன். ஆனந்தி செத்ததுக்கு காரணம் நீயும் நல்ல சிவமும் தான் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆனந்தி அம்மா நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை பார்த்துட்டு தான் மனசு தாங்காம செத்து போச்சு. இப்ப நீ வெண்ணிலாவை காலேஜ் படிக்க அனுப்பல. நான் இந்த விஷயத்த போய் போலீஸ்ல சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி பார்த்தேன். அருந்ததி பயந்து போச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு
நீ போயிட்டு நாளைக்கு வா, நான் என் முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. நானும் அதை நம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் என்னை வர சொன்ன நேரத்துக்கு போனேன். அவ முகத்துல அப்படி ஒரு திமிரு தெரிஞ்சிச்சு. இந்த வீட்டு வேலைக்காரி நீ என்னை மிரட்டி வேலை வாங்கலான்னு பாக்குறியா? கொஞ்சம் அப்படியே என் கூட வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பழைய பொருள் போட்டு வைக்கிற ஒரு அறைக்கு என்னை கூட்டிட்டு போனா. அங்க என் புருஷனை கட்டி போட்டு அடைச்சு வச்சிருந்தா. அதை பார்த்து எனக்கு உயிரே போயிடுச்சு. என் புருஷனை விட்டுருன்னு அவகிட்ட கதறி கேட்டேன். அதுக்கு அவன் நீயும் உன் மகனும் இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் தூரமா போயிடணும், அப்புறம் இந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அதையெல்லாம் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு உன் புருஷனை விட்டுருவேன்னு சொன்னான். நானும் என் புருஷன் உயிருக்கு பயந்து என் மகனை கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன் தம்பி. மாசம் ஒரு தடவை என் மகன் போய் என் புருஷனை பார்த்துட்டு வரான். அவரும் என்ன மாதிரி உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு. இங்க எங்களுக்கு பொழப்பில்லை தம்பி. என் மகன் கூலி வேலை செஞ்சு கொண்டு வரதை வச்சுதான் ஏதோ பொழப்ப ஓட்டிட்டு இருக்கோம் என்று சொல்லிவிட்டு வள்ளி கண்ணீரை துடைத்து கொண்டார். வீரபாண்டிக்கு அருந்ததி மேல் கொலை வெறியே வந்தது. பின், அம்மா, இப்ப நீங்க எங்கிட்ட சொன்ன விஷயத்த எங்க கேட்டாலும் சொல்லுவீங்க தானே? ஆமா தம்பி, கண்டிப்பானா ஆனந்தி அம்மா இறந்த அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த அசிங்கம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க வயிற்று வலி காரணமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நானும் சொல்லல. இப்ப நீங்க இருக்கீங்க, அந்த தைரியத்துல நான் இதை எங்க வேணாலும் சொல்ல தயாரா இருக்கேன் தம்பி. ரொம்ப நன்றிமா. உங்க புருஷனை அங்க இருந்து காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. உங்க பையன் வந்தா சொல்லுங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் தம்பி, இன்னும் ஒரு விஷயம். சொல்லுங்கம்மா. அந்த ஊர்ல நல்லசிவாயா பேர்ல இருக்கிற பாதி சொத்து வெண்ணிலாக்கு சொந்தமானது. ஆனா அதை பத்தி வெண்ணிலாக்கு தெரியாது. என்னம்மா சொல்றீங்க? ஆமா தம்பி, அருந்ததி அம்மா கல்யாணம் ஆகி வரும்போது அவங்க அப்பா அம்மா கொடுத்ததுதான் அந்த சொத்து எல்லாம். அது எல்லாமே வெண்ணிலாக்கு தான் வரணும். அதையும் அந்த அருந்ததி மறைச்சிட்டா. வெண்ணிலாக்கு உரியதை நீங்க தான் தம்பி வாங்கி கொடுக்கணும். அந்த சொத்துக்காகத்தான் வெண்ணிலாவை மேல படிக்க விடாம தடுத்துட்டா அந்த அருந்ததி. எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன், நான் வரேன். ஜீப்பில் வரும்போது இவர்கள் எல்லாம் என்ன மனிதர்கள் என்று தோன்றியது. கூடவே நம் வீட்டில் கூட இப்படித்தானே இருக்கிறார்கள் என்பதும் உரைத்தது. அத்தியாயம் 28. ஜீப்பில் வெண்ணிலாவின் கல்லூரி நோக்கி வந்து கொண்டிருந்தான் வீரபாண்டி. மனம் முழுக்க பாரமாக இருந்தது. சொத்துக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கும் மனிதர்கள் உடன் வாழ்வது சாபமாக தோன்றியது. இதேபோல் விரைவில் அப்பத்தா இறப்புக்கான காரணத்தையும் தெரிந்து கொண்டு உறவினர்கள் என்ற பெயரில் வீட்டில் இருக்கும் அனைவரையும் துரத்திவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். நாளை மாணிக்கத்தின் கல்யாணம். அது முடிந்த பிறகு இதை பற்றி சொல்லி தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். யோசித்தபடி கல்லூரிக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்காக காத்திருந்த வெண்ணிலா வந்து வண்டியில் ஏறிக்கொண்டாள். எப்போதும் வண்டியில் ஏறியவுடன் கல்லூரியில் என்ன நடந்தது, தேர்வில் என்ன மதிப்பெண் எடுத்தாய் என்று வாய் ஓயாமல் கேட்பான் வீரபாண்டி. வழக்கத்திற்கு மாறாக இன்று பலத்த அமைதியோடு இருந்தான். என்ன சார், இன்னைக்கு எதுவும் டென்ஷனா? ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இல்ல வெண்ணிலா, கொஞ்சம் அலைச்சல், அதுதான். சரி, நாளை காலேஜ் லீவ் போட முடியுமா? ஏன்? என் ஃப்ரெண்டு கல்யாணம், உன்னை கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னா எந்த விசேஷத்துக்கும் போகல, அதான். சரி, போகலாம். வெள்ளிக்கிழமை தானே, லீவ் போடலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க சார், உங்க முகத்தை இப்படி பார்க்க சகிக்கல. உனக்கு வர வர வாய் நீண்டு போச்சுடி. அதுக்கு வைத்தியம் பார்த்தா சரியா போயிடும் என அவளது இதழ்களை பார்த்து சொன்னான் வீரபாண்டி. அதை கவனித்த வெண்ணிலா, ஐயோ நான் பேசவே இல்லப்பா, இனி அமைதியா இருக்கேன் என வாயை மூடிக்கொண்டாள். அது மரியாதை. மறுநாள் விடிந்தது. செந்தில் தோட்டத்தில் முக்கியமான வேலை இருப்பதால் வரவில்லை என்று சொல்லிவிட்டான். நீ அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு வா மாப்ள. சரி மாமா, ஏதாவது தேவை இருந்தா கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன் மாப்ள, நீ போயிட்டு வா. செந்திலிடம் பேசிவிட்டு அறைக்கு வந்து பார்த்த வீரபாண்டி அசந்து போய்விட்டான். திருமணத்தின் போது வெண்ணிலாவை புடவையில் பார்த்தது. அன்று நடந்த பிரச்சனைகளில் அவளை சரியாக கூட பார்க்கவில்லை. அதன் பின் இன்றுதான் பார்க்கிறான். இளம் பச்சை நிறத்தில் பட்டு புடவையில் மிதமான ஒப்பனைகளுடன் தேவதை போல் தயாராகியிருந்தாள் வெண்ணிலா. மெதுவாக பின்னால் சென்று அவளை அணைத்து கொண்டான் வீரபாண்டி. திடுக்கிட்டு போய்விட்டாள் வெண்ணிலா. ஏங்க என்ன பண்றீங்க? விடுங்க, சாரி கழிஞ்சு போயிடும். நானே கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், விடுங்க. விட முடியாது, போடி. இப்போ எல்லாம் உன்னை ஏன் தான் படிக்க வைக்கிறேன்னு தோணுது தெரியுமா? இவ்வளவு அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் தோன்றதே இல்லையாடி? எங்களுக்கும் எல்லாம் தோணும், காட்டுறது இல்ல. இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்கு, அது வரைக்கும் அமைதியா இருங்க. இப்போ என்னை விடுங்க. சரி விடுறேன், ஆனா இன்னைக்கு நைட்டு உன்னை விட மாட்டேன், பாத்துக்கோ.
நீ யாரு? நீங்களா என சிரித்து கொண்டாள் வெண்ணிலா. ஏய், என்னடி சிரிக்கிற? பின்ன நானே சொன்னா கூட நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. படிப்பு தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. சரி, நான் கீழே போறேன், சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு வெண்ணிலா ஓடிவிட்டாள். போடி போ, எனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு இருக்கு உனக்கு. இருவரும் ஜோடியாக வெளியே கிளம்புவதை பார்த்து வீட்டில் உள்ள அனைவருக்கும் வயிறு எரிந்தது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது என்பதால் அமைதியாக இருந்தனர். தாலி கட்டுவதற்கு 5 நிமிடம் முன் மண்டபத்திற்கு சென்று விட்டனர். ஓ, இவருக்கு தான் கல்யாணமா? நீங்க சொல்லவே இல்லை. நான் தான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு கல்யாணம்னு. இவர் எனக்கு ஏற்கனவே தெரியும். பேரு சொல்லியிருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல, அதுக்கு சொன்னேன். சரி சரி, கல்யாணத்தை பாரு. திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டம் கொஞ்சம் குறைந்தவுடன் மாணிக்கத்தை நெருங்கினான் வீரபாண்டி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மாணிக்கம். அப்படியா, இரு வரேன் என அருகில் இருந்த மணப்பெண்ணிடம் வெயிட் பண்ண, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வீரபாண்டியுடன் மணமேடையை விட்டு இறங்கி வந்தான். மன்னிச்சிடு மாப்ள, இந்த நேரத்தில் உன்னை கூப்பிடுறேன், எனக்கே சங்கடமாக தான் இருக்கு. டே பாண்டி, என்னடா, அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? சரி, விஷயத்த சொல்லு. வீரபாண்டி வள்ளியை சந்தித்தது, அவர் கூறிய விஷயங்கள் என அனைத்தையும் சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டான் மாணிக்கம். அந்த அருந்ததி இவ்வளவு கேவலமான ஆளா? பாவம் மாப்ள வெண்ணிலா. ஆமாடா. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த சொத்தெல்லாம் வெண்ணிலாக்கு வேண்டாம் மாப்ள. அது எல்லாமே என்கிட்ட நிறைய இருக்கு. நல்ல செவம் அருந்ததி 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கணும், அது போதும். வள்ளி சாட்சி சொல்ல தயாரா இருக்காங்களா? மாத்தி பேச மாட்டாங்களே? இல்ல மாப்ள, அவங்க புருஷன் அங்க மாட்டியிருக்காரு, அவங்களுக்கு அவர் முக்கியம், கண்டிப்பா மாத்தி பேச மாட்டாங்க. அப்ப சரி மாப்ள, எனக்கு 2 நாள் டைம் கொடு. அந்த ஊர்ல இப்ப இருக்கிற இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டு தான், நான் அவன் கிட்ட பேசிட்டு உனக்கு விவரம் சொல்றேன். சரி மாப்ள, திருமண வாழ்த்துக்கள். கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி பாண்டி, பார்க்கலாம் என்று மாணிக்கத்திடம் பேசிவிட்டு திரும்பும்போது கண்கள் குளம் கட்டி போய் நின்ற வெண்ணிலா இவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டிருந்தாள். அத்தியாயம் 29. சரிடா, பொண்ணு அங்க தனியா நிக்குது, நீ போ. சரி பாண்டி, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு மாணிக்கம் மணமேடைக்கு போய்விட்டான். அவனை அனுப்பிவிட்டு திரும்பி பார்த்தான் வீரபாண்டி. அங்கு வெண்ணிலா நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் குளமாக இருந்தது. பேசிய அனைத்தையும் கேட்டிருப்பாள் என வீரபாண்டி யூகித்துக் கொண்டான். அவளிடம் மறைக்க வேண்டும் என அவன் நினைக்கவில்லை. எல்லா விஷயங்களும் முடிந்த பின் சொல்லலாம் என்றுதான் நினைத்தான். வெண்ணிலா என்று கூப்பிட்டபடி வந்தான். கண்களை துடைத்தபடி வேகமாக அங்கிருந்து வெளியே வந்து விட்டான் வெண்ணிலா. பின்னாடியே ஓடி வந்த வீரபாண்டி அவள் கைகளை பிடித்து விட்டான். வெண்ணிலா, கொஞ்சம் அமைதியாயிரு, ஊரே இங்கதான் கூடியிருக்கு, கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு, வண்டியை எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வண்டியை எடுத்து வர ஓடினான். அதுவரை அழுகையை கட்டுப்படுத்த படாத பாடுபட்டாள் வெண்ணிலா. வண்டி வந்ததும் ஏறிக்கொண்டாள். வீரபாண்டி அவளை அழைத்து கொண்டே இருந்தான். அவள் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கரைந்து கொண்டிருந்தாள். வீட்டிற்கு போகாமல் நேராக தோட்டத்திற்கு தான் வந்தான். வேலை பார்த்து கொண்டிருந்த செந்தில், என்ன கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கான் என யோசித்தபடி வண்டி அருகில் வந்தான். என்னடா, கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன, இங்கே வந்திருக்க? செந்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அழுத முகத்துடன் வண்டியில் இருந்து இறங்கினாள் வெண்ணிலா. அவளை பார்த்த செந்தில், என்னப்பா, என்னாச்சு, எதுக்கு அழுகிற? முகம் எல்லாம் வீங்கி போயிருக்கு. இவன் ஏதாவது திட்டி போட்டானா? இல்லை என்பது போல் தலையசைத்தாள். அப்புறம் என்னதான் பிரச்சனை? நான் சொல்றேன் மாமா. வெண்ணிலா, அந்த கட்டில்ல போய் உட்காரு, முதல்ல அழுகாத, நிதானமா இரு, போ என்றான். அவள் போன பின், என்னதாண்டா ஆச்சு? இந்த பிள்ளை இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையே மாமா என ஆரம்பித்து வள்ளி பின் மாணிக்கத்தை பார்த்து பேசியது முதல் அனைத்தையும் சொன்னான். தலையில் கை வைத்து கொண்டான் செந்தில். ஏண்டா, உங்களுக்கு பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என்ன பாண்டி நீ? வெண்ணிலா பின்னாடி வருவான்னு எதிர்பார்க்கல மாமா. இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நடந்ததெல்லாம் அநியாயம் மாப்ள, பாவம் அது. ஆமா மாமா. சரி இரு, நான் போய் பேசுறேன். சரி மாமா, என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, நீ போய் பேசிப்பாரு. சரி மாப்ள. வெண்ணிலா என அவள் அருகில் போனான் செந்தில். எழுந்து நின்றவள், சித்தப்பா என அவனை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். செந்தில் ஆதரவாய் அவள் முதுகில் தட்டி கொடுத்தான். சிறிது நேரத்தில் அழுகை மட்டுப்பட்டு கேவல் மட்டும் தொடர்ந்தது. அவளை கட்டிலில் அமர வைத்தவன் போய் இளநீர் எடுத்து வந்து கொடுத்தான். வேண்டாம் சித்தப்பா. குடிப்பா, தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கோம்ல. சரி என அதை வாங்கி பருகினாள். பாண்டி எல்லாத்தையும் சொன்னான். நடந்த எதையும் நம்மால மாற்ற முடியாது. போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கு. கண்டிப்பா உன் அப்பா சித்திக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், சரியா? வெண்ணிலா அமைதியாக இருந்தால். அவள் எதுவுமே பேசவில்லை. என்னப்பா, எதுவா இருந்தாலும் சொன்னா தானே தெரியும்.
இல்ல, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல சித்தப்பா. ஓ, அப்புறம் அவங்க 2 பேரையும் மடியில தூக்கி வச்சு கொஞ்சலாம் நினைக்கிறியா என்றபடி வந்தான் வீரபாண்டி. அதை கேட்ட வெண்ணிலா திரும்பவும் அழ ஆரம்பித்தாள். டே மாப்பிள, குறுக்கு ஏதாவது நீ பேசினா அவ்வளவுதான் பாத்துக்க. பாதிக்கப்பட்டது அந்த புள்ள, அதை சொல்லட்டும் என்ன பண்ணலான்னு. புரியுதா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சொல்லு வெண்ணிலா, அவங்க 2 பேரையும் என்ன பண்ணலாம்? சித்தப்பா, நான் 8 வயசுல இருந்தே அம்மா இல்லாம அப்பா பாசமும் இல்லாம தான் வளர்ந்துருக்கேன். ஆனா கணபதி, சித்ரா அப்படி இல்ல. அவங்க 2 பேருக்கும் அப்பாவும் சித்தியும் நல்ல அம்மா அப்பாவா தான் இருந்திருக்காங்க. நான் பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்பட வேண்டாம். ஆமா, நீ பெரிய நீதி தேவதை பாரு. உனக்கு புரியலையா வெண்ணிலா? உன் அம்மா அவங்கனால தான் இறந்து போயிருக்காங்க. இல்ல, அம்மா இறந்து போனதுக்கு காரணம் அப்பாவோ சித்தியோ இல்லைங்க. அப்புறம் பின்ன யாரு? என் அம்மாவோட கோழைத்தனம் தான் காரணம். அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை பார்த்து வருத்தப்பட்டு இருந்தா அதுக்கு சாகணும்னு அவசியம் இல்லையே. அப்பவே கதவை தட்டி அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம். இல்ல அடுத்த நாள் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்ல போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம். இது எல்லாம் பண்றதுக்கு பயமா இருந்தா அப்பாவை விவாகரத்து பண்ணிட்டு தனியா வாழ்ந்திருக்கலாம்ல. நானாவது அம்மா பாசத்தோட வளர்ந்துருப்பேன்ல. வாழ்றதுக்கு இவ்வளவு வலி இருக்கும் போது வயிறு வலின்னு பொய் சொல்லிட்டு ஏன் சாகணும் சொல்லுங்க? வெண்ணிலாவின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் செந்தில், வீரபாண்டி இருவரும் முழித்தபடி நின்றனர். அத்தியாயம் 30. வெண்ணிலாவின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் நின்றனர் இருவரும். சொல்லுங்க சித்தப்பா, என் அம்மா வழி தாத்தா வீடு பெரிய பணக்காரங்க. அவர்கிட்ட சொல்லி இருந்தா அம்மா வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறி இருக்கும். இப்படி அவங்க இறந்து போனதுனால என்ன தவிர யாருக்கும் என்ன நஷ்டம் சொல்லுங்க? எங்க அப்பா அவர் விருப்பம் போல எங்க சித்தியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காரு. அத வேற கடிதத்துல எழுதியிருந்தாங்க. எங்க அப்பாக்கு இது இன்னும் ஈஸியா போச்சு என்று சொல்லிவிட்டு முகத்தை மூடி அழ ஆரம்பித்து விட்டாள் வெண்ணிலா. நீ சொல்றது புரியுதுப்பா. ஆனா உங்க அம்மாக்கு ரொம்ப சின்ன வயசு. அவங்களுக்கு அப்ப முடிவெடுக்கிற தைரியம் இருந்திருக்காது. அதனால மன வலியை தாங்க முடியாம அப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அப்ப புத்திசாலித்தனமா அவங்க முடிவெடுக்கல. அதே தப்ப நீயும் பண்ணாத வெண்ணிலா. இல்ல சித்தப்பா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். போலீஸ் புகார் எதுவும் வேண்டாம். எனக்கு எங்க அப்பா சித்தி கிட்ட பேசணும். அவங்கள நல்லா 4 வார்த்தை கேட்கணும். அப்புறம் வள்ளியக்கா கணவரை மீட்டு கொடுக்கணும். அது மட்டும் போதும். அதுக்கு இவரை எனக்கு உதவி பண்ண சொல்லுங்க சித்தப்பா. ஓ, மேடம் என்கிட்ட பேச மாட்டாங்களா? பேச மாட்டேன். டே பாண்டி, வெண்ணிலா சொன்னதை கேட்டில்ல? அது சொல்றத மட்டும் பண்ணு. மாணிக்கத்துக்கிட்ட சொல்லு எதுவும் பண்ண வேண்டான்னு. நாளைக்கு நம்ம ஆளுங்க 4 பேரை கூட்டிட்டு வெண்ணிலா வீட்டுக்கு போவோம். அந்த பிள்ளை அவங்க கிட்ட நியாயத்தை கேட்கட்டும். நம்ம அந்த அம்மா புருஷனை காப்பாற்றுவோம். சரியா? சரி மாமா, நீ நம்ம ஆளுகளை தயார் பண்ணி வை. நான் வெண்ணிலாவை வீட்டில் விட்டுட்டு வரேன். சரிடா, நீ போ. வெண்ணிலா நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி சித்தப்பா, நான் வரேன். ஜீப்பில் செல்லும் போதும் வெண்ணிலா வீரபாண்டியிடம் பேசவில்லை. ஏய், ஒழுங்கா என்கிட்ட பேசுடி. உனக்காக அங்க இங்க அழிஞ்சு உண்மையை கண்டுபிடிச்சது நான். நீ சித்தப்பா கிட்ட பஞ்சாயத்து வைக்கிற? முதல்ல அவர் எனக்கு மாமா, அப்புறம்தான் உனக்கு சித்தப்பா. அதை மறந்துடாத. எனக்காக உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா அதை என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஏன் நீங்க சொல்லல? சித்தப்பா சொன்ன மாதிரி அந்த விஷயத்துல நான் தானே முடிவெடுக்கணும். சொல்லுங்க. ஏய், உன்கிட்ட சொல்லணும் தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டா? சரி, இப்பதான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன்ல. அப்புறம் என்கிட்ட பேசு. வெண்ணிலா பதில் சொல்லாமல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். நீ பேசாத போ. எவ்வளோ நாள் இப்படி இருக்கேன்னு நானும் பார்க்குறேன் என வீரபாண்டியும் முகத்தை திருப்பிக் கொண்டான். வெண்ணிலா எங்கே அவனை பார்த்தால் சிரித்து விடுவோமோ என்பதால் தான் அமைதியாக இருந்தான். அது தெரியாமல் வீரபாண்டி கோபமாக இருந்தான். மறுநாள் ஏற்கனவே பேசியது போல் வீரபாண்டி, வெண்ணிலா, செந்தில் இன்னும் சிலருடன் நல்ல சிவம் வீட்டிற்கு சென்றனர். வள்ளியின் மகன் முருகனையும் வர சொல்லியிருந்தனர். அனைவரும் ஒன்றாக வருவதை பார்த்த அருந்ததியும் நல்ல சிவமும் திகைத்து போயினர். என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க என பயத்தை மறைத்தபடி கேட்டார் அருந்ததி. வெண்ணிலா அவர் முன்னால் வந்து ஓங்கி அருந்ததியை ஒரு அறை வைத்தால். அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார் அருந்ததி. ஏய், என்னடி கொழுப்பா என சீறிக்கொண்டு வந்தார். ஆமா, கொழுப்புதான். அன்னைக்கு எங்க அம்மா பண்ணாம விட்டத இன்னைக்கு நான் பண்றேன். போதுமா? பின்னால் வள்ளியின் மகனை பார்த்த அருந்ததிக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அனைவருக்கும் உண்மை தெரிந்துவிட்டது என்று. இருந்தாலும் கெத்தை விடாமல் பேசினார். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு வந்தா பயந்துருவோம் நினைக்கிறியா? நல்ல சிவமோ, என்ன வெண்ணிலா இது? அவங்க உன் சித்தி, அந்த மரியாதை இல்ல? அடிக்கிற அவங்கள போய் என்றார். உங்களை அடிச்சிருக்கணும். என்ன பெத்த அப்பாவா இருக்கீங்கன்னு பாக்குறேன்.
ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இருங்க. எங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா அத எங்க அம்மா கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி என்னையும் பெத்ததுக்கு அப்புறம் இது கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தீங்க? அதுக்கு மட்டும் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா? ஏ வெண்ணிலா, என்ன ஏதேதோ பேசுற? யாரு? நானா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு தான் எங்க அம்மா செத்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை வெண்ணிலா சொல்லும் போது கணபதியும் சித்ராவும் கூட அங்குதான் நின்றனர். வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் அங்குதான் இருந்தனர். சும்மா ஏதாவது பேசாத வெண்ணிலா. உங்க அம்மாவுக்கு வயிறு வலி, அதனாலதான் செத்தா. அப்படியா? உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு அவங்க சொன்ன காரணம் தான் வயிறு வலி. அது அவங்களோட நல்ல எண்ணம். ஆனா எனக்கு அந்த நல்ல எண்ணம் எல்லாம் இல்ல. அருந்ததி கூனி குறுகி போய் நின்றிருந்தார். இத்தனை நாள் எஜமானியாக கொடி கட்டி பறந்த வீட்டில் இனி எப்படி வாழப் போகிறோம் என்ற கவலை அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அதை கவனித்த வெண்ணிலா, கவலைப்படாதீங்க சித்தி, இங்க இருக்கிற மொத்த சொத்தும் என்னோடதுதான். அது எனக்கு தெரியும். அந்த சொத்துக்காகத்தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க எனக்கு பண்ண ஒரே நல்ல காரியம் இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சதுதான். அவர் இப்போ எனக்கு நல்ல வாழ்க்கையும் நான் ஆசைப்பட்ட படிப்பையும் கொடுத்திருக்காரு. எனக்கு அது போதும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் உங்களுக்கு போட்ட பிச்சை மாதிரி நடிச்சுக்கிறேன். மரியாதையா போய் வள்ளியக்கா புருஷனை கூட்டிட்டு வாங்க, இல்ல இப்பவே போலீஸை வர சொல்லுவேன். அருந்ததி மறுபேச்சு பேசாமல் போய் வள்ளி கணவரை அழைத்து வந்தார். அவரை முருகனிடம் ஒப்படைத்தான் வீரபாண்டி. இனி உங்க யார் முகத்திலையும் முழுக்க எனக்கு விருப்பம் இல்ல. என்னை தேடி யாரும் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போலாம் சித்தப்பா என்றாள். செந்திலும் வீரபாண்டியும் நல்ல சிவத்தையும் அருந்ததியையும் முறைத்துவிட்டு சென்று விட்டனர். அந்த பார்வையை சாகும் வரை மறக்க முடியாதது போல் இருந்தது அவர்களுக்கு. அத்தியாயம் 31. வீரபாண்டி, நீ வெண்ணிலாவை விட்டுட்டு வீட்டுக்கு வா. நான் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போறேன். வேலை இருக்கு. சரி மாமா. வெண்ணிலா தான் வளர்ந்த வீட்டை ஒருமுறை திரும்பி பார்த்து கொண்டாள். அதற்குள் வண்டியை எடுத்திருந்தான் வீரபாண்டி. போய் ஏறிக்கொண்டாள். வண்டி கிளம்பியது. வெண்ணிலா ஏதாவது பேசுவாள் என எதிர்பார்த்தான். ஆனால் அவள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். வீரபாண்டி புலம்பிக் கொண்டே வண்டி ஓட்டி கொண்டிருந்தான். இந்த வீட்டில இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போறப்போ ஏலி மாதிரி இருந்தா, இப்போ என்னடானா ஏன் மேலேயே ஏறி மேயிரா. இதுக்கு மேலே என்ன பண்ணா இவன் என்கிட்ட பேசுவா? ஒருவேளை நான் அவ காலில் விழுகணும்னு எதிர்பார்க்கிறாளா? தெரியலையே. வீரபாண்டியின் புலம்பல் எல்லாம் கேட்டபடிதான் அமர்ந்திருந்தாள். மனதிற்குள் சிரித்து கொண்டாலும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வீடு வந்ததும் இறங்கியவள், ஒரு நிமிஷம் ரூம் வரைக்கும் வந்துட்டு போங்க என்றாள். எதுக்கு? வாங்கன்னு சொன்ன என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டாள். என்ன இப்படி மிரட்டுறா இவ என யோசித்தபடி அறைக்கு சென்றான் வீரபாண்டி. அறைக்குள் வந்தவனை நெருக்கமாக அணைத்துக் கொண்டாள் வெண்ணிலா. ஏய், நீ என்ன பண்ணாலும் நான் கோவமா தான் இருக்கேன். சரி, கோவமாவே இருங்க. ஆனா நான் ஏன் பேசலன்னு சொல்லிடுறேன். அப்புறம் கிளம்புங்க. உங்க மேல எனக்கு கோபம் இல்லைங்க. அவங்க 2 பேர் மேலதான் கோபம் எல்லாம். நேத்துல இருந்து உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கு காரணம் அவங்க மேல இருந்த கோபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணத்தான். அதனால தான் இன்னைக்கு அவங்கள அப்படி பேச முடிஞ்சது. இப்ப எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்ல என எக்கி அவன் இதழில் இதழ் பதித்தாள் வெண்ணிலா. அவளாக வீரபாண்டிக்கு தரும் முதல் முத்தம் இது. சொக்கி போய்விட்டான் அவன். அதில் லைத்து போக சொல்லி அவன் மனம் பேயாட்டம் போட்டது. ஆனால் அவனால் முடியவில்லை. வேகமாக விலகிவிட்டான். படிப்பு தான் முக்கியம், படிக்கிற வழியை பாரு என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியே போய்விட்டான். அவன் செய்கையை பார்த்து வெண்ணிலாவிற்கு சிரிப்புதான் வந்தது. ஒரு பக்கம் பாவமாகவும் இருந்தது. நாட்கள் அதன் போக்கில் நகர மேலும் 2 வருடங்கள் கழிந்திருந்தது. இப்போது வெண்ணிலா படித்து முடித்து திருவனந்தபுரத்தில் இருக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அவளது கனவு வேலையை செய்து வருகிறாள். வேலைக்கு சேர்ந்தது முதல் 6 மாதங்களுக்கு அவளுக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. வீரபாண்டிதான் 2 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு செல்வான். ஆனால் இன்னும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவில்லை. வீரபாண்டி அதை பற்றி கேட்டுக்கொள்வதும் இல்லை. எனவே இந்த 1 மாத விடுமுறையை அவனுடன் மகிழ்ச்சியாக கழிக்க எண்ணி அவனிடம் கூட சொல்லாமல் ஊருக்கு வந்து சேர்ந்தாள் வெண்ணிலா. அவள் வந்தது மதிய நேரம் என்பதால் வீட்டில் முன்பக்கத்தில் யாரும் இல்லை. யாருக்கும் தெரியாமல் தங்கள் அறைக்கு போய்விட்டாள். உடை மாற்றிவிட்டு வந்து ஜன்னல் வழியாக தான் வைத்த மாமரத்தை பார்த்தாள். நன்றாக வளர்ந்திருந்தது. மனதிற்கு நிறைவாக இருந்தது. மரத்திற்கு கீழே அமர்ந்து வீட்டின் பெண்கள் அனைவரும் தீவிரமாக எதையோ பேசிக் கொண்டிருந்தனர். என்ன இது? எல்லாரும் தூங்குற நேரம் தானே, இங்கே உட்காந்து என்ன பேசிட்டு இருக்காங்க என யோசித்தாள். பேச்சுவாக்கில் வீரபாண்டி வெண்ணிலா பெயரும் அடிபட்டது. என்ன நம்மளை பத்தி பேசுறாங்க?
என யோசித்து கீழே இறங்கி வந்தாள். கடைசி படியில் நின்று காதை தீட்டிக் கொண்டு நின்றாள். லக்ஷ்மி தான் பேசிக் கொண்டிருந்தாள். அக்கா, இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்கிறது சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னீங்க, நாங்களும் இருந்தோம். ஆனா 6 வருஷம் ஆச்சு. இன்னும் எவ்வளவு நாளக்கா பொறுமையா இருக்கணும்? அவளும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா, நல்லா படிச்சா, இப்ப வேலைக்கும் போயிட்டா. இனி குழந்தை பிறக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அது மட்டும் ஆச்சு, நமக்கு சேர வேண்டிய சொத்து மட்டும்தான் வந்து சேரும். முழு சொத்தும் வராது. லக்ஷ்மி, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீங்க யாரும் அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்க வேண்டாம். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே போனில் கேமராவை ஆன் செய்து வைத்து விட்டாள் வெண்ணிலா. சுந்தரம் தொடர்ந்தார். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அந்த கிழவியை கொண்ட மாதிரி வெண்ணிலாவை எதுவும் பண்ண முடியாது. கிழவிக்கு சாப்பாடு நாம கொடுத்தோம், அதுல மருந்த கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மேல அனுப்பி வச்சோம். ஆனா வெண்ணிலா நம்ம கையால சாப்பிடவே இல்லை. அது போக வீரபாண்டி கூடவே இருக்கான். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கேட்டுக்கொண்டிருந்த வெண்ணிலா வியர்த்து வழிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவர் சந்தேகப்பட்டது சரிதான் போல. படுப்பாவிங்க, இதுக்குதான் கொண்டு இருக்குங்க. பாவம் அப்பத்தா. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப நம்ம என்னதான் பண்றது? சொத்து முக்கியம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்றார் நாச்சி. பெரியவங்களை கொள்றதான கஷ்டம் நாச்சி. எப்படியும் குழந்தை பிறக்கும் தானே, அதுக்கப்புறம் தானே சொத்து பிரியும் என்றார் சுந்தரம். அவர் சொல்ல வந்ததை புரிந்து கொண்ட மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தனர். வேகமாக அறைக்குள் வந்த வெண்ணிலா பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். 32. அதற்கு மேல் சுந்தரம் பேசுவதை காது கொடுத்து கேட்க முடியாத வெண்ணிலா வேகமாக தங்கள் அறைக்கு வந்து விட்டாள். உடம்பு தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள்? இவர்கள் எல்லாம் குழந்தையை கூட கொலை செய்யும் அளவிற்கு எல்லாருக்கும் சொத்து வெறி பிடித்து ஆட்டுகிறது போல. வெண்ணிலாவிற்கு வேக வேகமாக மூச்சு வாங்கியது. அழுது அழுது கண் இமைகள் தடித்து வீங்கி போய்விட்டது. சோர்ந்து போய் மெத்தையில் படுத்தவள் எப்பொழுது உறங்கினாள் என்பதே தெரியவில்லை. பயணக்களைப்பும் கதறி அழுத சோர்வும் சேர்ந்து தூங்கி போய்விட்டாள். மாலை நேரத்தில் தோட்ட வேலை தொடர்பாக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதை எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்தான் வீரபாண்டி. அறைக்குள் நுழைந்தவன் திகைத்து போய்விட்டான். கட்டிலில் காய்ந்த கொடி போல் கிடந்தாள் வெண்ணிலா. அவள் கண்ணம் முழுக்க காய்ந்த கண்ணீர் கோடுகள் தடம் தெரிந்தது. என்ன பிரச்சனை? அழுதுருப்பா போலையே. வெண்ணிலா, வெண்ணிலா, எழுந்துரு என 3 முறை அழைத்த பிறகே மெதுவாக எழுந்தமர்ந்தாள். எதிரே இருந்த வீரபாண்டியை பார்த்து அவனை கட்டி அணைத்து கொண்டு விட்ட அழுகையை தொடர ஆரம்பித்து விட்டாள். வீரபாண்டிக்கு எதுவும் புரியவில்லை. வேலையில் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா என்றெல்லாம் யோசித்தான். வெண்ணிலா, முதல்ல அழுகிறத நிறுத்து. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீ இப்படி அழுகிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இல்லைங்க, அது என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அழுதாள். வெண்ணிலா, எனக்கு பொறுமை போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சொல்லு, எதுக்கு என்கிட்ட சொல்லாம ஊர்ல இருந்து தனியா வந்த? சொல்லியிருந்தா நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. வேலையில் ஏதாவது தப்பாயிடுச்சா? உனக்கு மேல இருக்கிறவங்க உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லை என்பது போல் தலையசைத்தாள். அப்ப என்ன விஷயம்? சொல்லி தொலைடி. நான் பயத்திலேயே செத்துருவேன் போல இருக்கு. வெண்ணிலா அவளது போனை எடுத்து அவள் எடுத்த வீடியோவை பார்க்க சொல்லிக் கொடுத்தாள். என்ன இது? பாருங்க என்று சொல்லிவிட்டு நான் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். வீரபாண்டி அவள் கொடுத்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தான். வீடியோ ஓட ஓட அவன் கண்களில் ரௌத்திரம் அதிகமாகிக் கொண்டே போனது. அதுவும் வீடியோ முடியும் போது அவன் அவனாகவே இல்லை. குளியல் அறையில் இருந்து வெளியே வந்த வெண்ணிலா கீழே போய் செந்திலை அழைத்து வந்தாள். என்ன வெண்ணிலா, நீ எப்ப வந்த? என்ன மாப்பிளைக்கு அதிர்ச்சி கொடுக்க வந்தியா என நிலைமை புரியாமல் பேசிக் கொண்டு வந்தான் செந்தில். நீங்க கொஞ்சம் இங்க அறைக்கு வாங்க சித்தப்பா. ஏன்பா, என்ன விஷயம்? வாங்க சொல்றேன் என்று அழைத்து வந்தாள். அங்கு வீரபாண்டியின் கோலத்தை பார்த்த செந்தில் அதிர்ந்து போய்விட்டான். கண்கள் இரண்டும் இரத்த சிவப்பாக இருந்தது. விரல்களை மடக்கி கட்டிலை குத்திக் கொண்டு அமர்ந்திருந்தான். அழுத்தம் தாங்காமல் விரல்களில் இருந்து இரத்தம் கொட்டிக் கொண்டிருந்தது. ஐயோ டேய், என்னடா பாண்டி, என்ன பண்ணிட்டு இருக்க என பதறி போய் வீரபாண்டி அருகில் ஓடினான் செந்தில். அரைக்கதவை சாத்திவிட்டு முதல் உதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு வீரபாண்டி கையில் இருந்த இரத்தத்தை சுத்தப்படுத்த ஆரம்பித்தாள் வெண்ணிலா. என்னப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி சாமி வந்தவை மாதிரி இருக்கான்? பாண்டி, என்னடா சொல்லுடா என அவனை பிடித்து உலுக்கிக் கொண்டிருந்தான். வீரபாண்டி கொஞ்சம் கூட அசையவில்லை. அப்பத்தாசாவில் எப்படி இறுகி போய் அமர்ந்திருந்தானோ அப்படியே தான் இப்பொழுதும் அமர்ந்திருந்தான். செந்திலுக்கு பயத்தில் நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. அப்பத்தாசாவில் இருந்து வீரபாண்டியை மீட்டு கொண்டு வந்ததே பெரிய சவாலாக இருந்தது. இப்பொழுதும் இதே போல்தான் இருக்கிறான். என்ன நடக்கப் போகிறதோ? எவ்வளவு கேட்டும் வீரபாண்டி வாயை திறக்கவில்லை. அவனை விட்டுவிட்டு வெண்ணிலாபுரம் திரும்பினான் செந்தில். என்னப்பாச்சு? ஏன் இவன் எப்படி இருக்கான்?
மறைக்காம தயங்காம தயவு செஞ்சு சொல்லு. வெண்ணிலா வீரபாண்டியன் கையில் இருந்த தனது போனை வாங்கி அந்த வீடியோவை ஓடவிட்டு செந்திலிடம் கொடுத்தாள். வாங்கி பார்த்தவன் நடுங்கி போய் வீரபாண்டி அருகில் அமர்ந்து விட்டான். இதை பார்த்துட்டு தான் சித்தப்பா இப்படி இருக்காரு. என்னப்பா, இது எப்போ எடுத்த வீடியோ? இன்னைக்குதான் மதியம் எடுத்தது. நீங்க சொன்ன மாதிரி இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இவர்கிட்ட சொல்லாம கிளம்பி வந்த. வீட்டுக்கு முன்னாடி யாருமே இல்ல. சரி, மதிய நேரம் எல்லாரும் அவங்கவுங்க அறையில இருக்காங்க போலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜன்னல் வழியா வெளியே பார்த்தப்போ மரத்துக்கு அடியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இங்க 2 பேரும் அடிபட்டது. அதனால தான் கீழே போய் மறைஞ்சு நின்று கேட்டேன். அப்பதான் இதெல்லாம் பேசினாங்க. வீடியோ எடுத்து வச்சேன். குழந்தைய பத்தி பேசின அப்புறம் என்னால் அங்க நிக்க முடியல சித்தப்பா. அழுக தாங்க முடியல. அறைக்கு வந்துட்டேன். இவர் வந்து ஏன் அழுகிறேன்னு கேட்டாரு. என்னால மறைக்க முடியல. வீடியோவை காட்டிட்டேன். அதை பார்த்துட்டு தான் இப்படி இருக்காரு சித்தப்பா. எனக்கு இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். புரியுதுப்பா, தப்பு இல்லை. என் பொண்டாட்டி இவங்க கூட கூட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லார் கூடவும் சேர்ந்து இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கான்னு யோசிக்கிறப்போ வேதனையாக இருக்கு. பாண்டி, நீ எதையும் யோசிக்காத. நீ இவங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. உனக்கு துணையா நாங்கள் இருக்கோம். அத்தியாயம் 33. வீரபாண்டி எதுவுமே பேசவில்லை. சூனியத்தை வெறிப்பது போல் அவன் பார்வை ஒரு இடத்தில் இருந்து நகரவே இல்லை. அவன் அப்படி இருப்பது மற்ற இருவருக்கும் பயத்தை கொடுத்தது. பாண்டி, ஏதாவது பேசுடா. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. நீ இப்படி இருக்கக்கூடாது என அவனை உலுக்கிக் கொண்டே இருந்தான் செந்தில். சித்தப்பா இருங்க, நான் பேசுறேன். ஏங்க, நீங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா தானே எங்களுக்கு புரியும். வீரபாண்டி ஒரு முறை கண்களை மூடி திறந்தான். கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக கொட்டியது. வெண்ணிலாவை இடையோடு கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். அப்போதுதான் செந்திலுக்கு நிம்மதியாக இருந்தது. அழு பாண்டி, தப்பு இல்லை. அழுதாதான் உன் மனசுல இருக்கிற பாரம் கம்மியாகும். அப்பதான் உன்னால தெளிவா யோசிக்க முடியும். எப்படி மாமா, இவங்க எல்லாருக்கும் மனசு வந்துச்சு? அப்பத்தான் என்ன பாவம் பண்ணுச்சு? சொத்தெல்லாம் வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு என் அப்பத்தாவை மட்டும் நான் தனியாக கூட்டிட்டு போயிருப்பேன்ல. என் மேலதான் மாமா தப்பெல்லாம். படிப்பு தான் முக்கியம்னு அதை இவங்க கிட்ட விட்டுட்டு போயிருக்க கூடாது. அது எனக்கு நல்ல அப்பத்தா தான். நான் தான் அதுக்கு நல்ல பேரனா இல்லாம போயிட்டேன் என்று சொல்லிவிட்டு முகத்தில் அறிந்து கொண்டு அழுதான். மாப்பிள்ள பாண்டி, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு கூட இருந்த நானே எதிர்பார்க்கல. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? தப்பு யார் மேல இருக்கோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்டா. இந்த சொத்துக்காகத்தானே அந்த அப்பாவி மனுஷிய கொண்டு இருக்காங்க. இந்த சொத்துல இனி 1 ரூபா கூட அவங்க அனுபவிக்க கூடாது. இதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாரு பாண்டி. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட, அதுல எந்த தப்பும் இல்லை. அப்படியெல்லாம் யோசிக்காத. நீ தெளிவா இருந்தா தான் இங்க எல்லாருக்கும் முடிவு கட்ட முடியும். எனக்காக கூட பார்க்க வேண்டாம். என் பொண்டாட்டி உட்பட இதை பண்ண எல்லாருக்கும் நீ நினைக்கிற தண்டனையை கொடு. நான் நம்ம வக்கீல பார்க்கணும் மாமா. இப்பவே வர சொல்றேன் பாண்டி. இங்க வேண்டாம் மாமா, தோட்டத்துக்கு வர சொல்லுங்க. நானே நேரில் போய் அவரை கூட்டிட்டு தோட்டத்துக்கு வரேன் மாப்பிள்ள. நீயும் வந்துரு. வெண்ணிலா, சொல்லுங்க சித்தப்பா. நீயும் வாப்பா. அவன் தனியா வர வேண்டாம். சரி சித்தப்பா. செந்தில் போன பின் என்ன முடிவெடுத்திருக்கீங்க? எதுக்கு இப்போ வக்கீல பார்க்கணும் என்று கேட்டாள் வெண்ணிலா. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் வெண்ணிலா. ஆனா இங்க எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க. அதுதான் யோசனையா இருக்கு. சில விஷயங்களை வக்கீல் கிட்ட கேட்டு தெளிவு பண்ணணும். அதுக்கு தான் அவரை பார்க்கணும்னு சொன்னேன். சரி வா போகலாம். சரிங்க. கீழே இறங்கும்போது ஹாலில் அனைவரும் டிவி பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். வீரபாண்டி கையை முறுக்கினான். அதை கவனித்த வெண்ணிலா அவன் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். எதுவும் வேண்டாம் என்பது போல் கண்ணையும் காட்டினாள். வீரபாண்டி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வெளியே வந்து வண்டியை எடுத்தான். அடுத்த 10வது நிமிடத்தில் தோட்டத்தில் இருந்தனர். பின்னாலேயே வக்கீல் மற்றும் செந்தில் இருவரும் வந்து சேர்ந்தனர். பாண்டி, என்ன இந்த நேரத்துக்கு பார்க்கணும்னு வர சொல்லியிருக்க? என்ன விஷயம்? ஆமா, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? வாங்க வக்கீல் சார். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் இறந்து சொத்து பிரிக்கிற அன்னைக்கு என்னை தனியாக கூட்டிட்டு போய் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? வக்கீல் வெண்ணிலா செந்தில் இருவரையும் ஒரு முறை பார்த்தார். பரவாயில்ல, சொல்லுங்க சார். அவங்க 2 பேருக்கும் எல்லாமே தெரியும். ஞாபகம் இருக்கு பாண்டி. அதுக்கப்புறம் தானே நீ ஊருக்கு போகாம இங்கேயே இருந்த? ஆமா. அப்படி என் படிப்பை தியாகம் பண்ணதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற பாண்டி? ஆமா சார், நீங்க சொன்னீங்கல்ல என் அப்பத்தா சாவல சந்தேகம் இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு. ஆமா, இன்னைக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. யாரு பண்ணது பாண்டி? வெண்ணிலா, அந்த வீடியோவை காட்டு. சரிங்க, இந்தாங்க சார். அவர் வீடியோவை பார்த்துவிட்டு, இது யார் எடுத்த வீடியோ? நான் தான் சார் எடுத்தேன். இன்னைக்கு மதியம் எடுத்தது. நான் அப்போ சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாண்டி. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. ஏன் சார், இவங்க எல்லாரையும் ஜெயிலில் போட முடியுமா? முடியும் செந்தில். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரம்.
தாராளமாக போதும். இல்லை மாமா, அதெல்லாம் வேண்டாம். ஏன் பாண்டி அப்படி சொல்கிற? அவங்க எல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியவங்க தானே. கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் மாமா, ஆனால் ஜெயிலில் வேண்டாம். வேற என்ன பண்ணணும் பாண்டி? உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு என்றார் வக்கீல். சொல்கிறேன் சார். அத்தியாயம் 34. உன் மனசில் அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற பாண்டி சொல்லு. அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். எனக்கு தெரியும் சார், அதுக்கு தான் உங்களை பார்க்கணுன்னு வர சொன்னேன். அவங்கள ஜெயிலில் போடணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் பசங்களை யோசிச்சு பார்த்தப்போ அது வேண்டான்னு நினைக்கிறேன். அது போக எல்லாரும் வயசானவங்க. இப்போ அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டா இந்த ஊரில் இருக்கிறவங்க கூட என்னை தப்பாக தான் பேசுவாங்க. எவன் என்ன பேசினா என்ன பாண்டி? நீயே அதுக்கெல்லாம் கவலைப்படுற? அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க அப்படி நினச்சிக்கோ. அது சரி வராது மாமா, வேண்டாம். இந்த சொத்துக்காகத்தானே அவங்க அப்பத்தாவை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சொத்து அவங்க யாருக்கும் போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். முதல்ல அப்படி பண்ண முடியுமா சொல்லுங்கள். நிச்சயம் பண்ணலாம் பாண்டி. ஏன்னா இப்போ வரைக்கும் உனக்கு குழந்தை இல்லை. அதனாலேயே சொத்தெல்லாம் உன் பேரில் தான் இருக்குது. உனக்கு குழந்தை பிறந்த அப்புறம்தான் அதெல்லாம் அவங்க பேருக்கு மாற்ற முடியும். ஸோ நீ எடுக்கிற முடிவு தான் எல்லாம். இப்போ நான் அவங்க எல்லார்கிட்டையும் போய் சொத்து எதுவும் கொடுக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா அவங்க என் மேலே சட்ட ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை பாண்டி, முடியாது. நீ வேணாலும் இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு அவங்க மேலே புகார் கொடுக்க முடியும். ஆனால் அவங்கனால எதுவும் பண்ண முடியாது. சரி சார். அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெறும் கையோட வெளியே அனுப்ப போறியா பாண்டி? ஆமாம் சார். சொத்துக்காக தானே இவ்வளவும் பண்ணாங்க. இதில் என் 2 அக்காவும் கூட்டுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். இந்த சொத்து எதுவும் அவங்க யாருக்கும் போகாது. சரியான முடிவு தான் பாண்டி. அப்புறம் எனக்கு நீங்கள் இன்னும் ஒரு உதவி பண்ணணும் சார். சொல்லு பாண்டி. நான் சுயமாக சம்பாரித்த சொத்துல ஒரு பகுதியை என் மாமா செந்தில் பேருக்கு மாற்றி எழுதணும். பாண்டி நீ அமைதியார் மாமா, நான் பேசி முடிச்சிடுறேன். என் அப்பத்தாவோட மற்ற எல்லா சொத்தையும் 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரு பாகத்தை நீங்கள் டவுனில் நடத்திட்டு வர முதியோர் இல்லத்துக்கும் மாற்றி எழுதணும். பாண்டி நீ யோசிச்சு தான் சொல்கிறியா? ஆமாம் சார். எதுக்கும் உன் ஒய்ஃபு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ பாண்டி. வீரபாண்டி திரும்பி வெண்ணிலாவை ஒரு பார்வை பார்த்தான். அவள் முகத்தில் சிரிப்பு தான் இருந்தது. சார், நான் எனக்கு சேர வேண்டிய சொத்து கூட வேண்டான்னு சொன்ன ஆளு. எனக்கு எதுக்கு சார் இவங்க குடும்பத்து சொத்து சொல்லுங்க. என்கிட்ட அவர் கொடுத்த படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, அவருக்கு ஒழிக்கிற திறமையும் உடல் வலிமையும் இருக்கு. அது போதும் சார் எங்களுக்கு. நீங்க அவர் சொன்ன மாதிரி பண்ணுங்க, எனக்கு அதுல முழு சம்மதம். ஆனா ஒரே ஒரு மாற்றம், என்னோட விருப்பம் கூட சொல்லலாம். எங்களோட எல்லா நிலைமையிலையும் எங்க கூடவே இருந்த செந்தில் சித்தப்பாக்கு 1 பங்கு இல்ல 2 பங்கு சொத்து கொடுக்கணும். அதுதான் என் ஆசை. அவங்க சொல்ற மாதிரி பண்ணுங்க சார். ஆனா எதுக்கு பாண்டி? உனக்கு வச்சுக்கலாம்ல. எங்கள் வீட்டில் 4 அண்ணா இருந்தும் எங்கள் அப்பத்தா என்ன தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் அப்பத்தா சொல்லி சொல்லி தான் எனக்கும் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதனால தான் படிக்கிற பசங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அப்பத்தாவை சரியாக கவனிக்காமல் விட்டதால தான் அவங்க இறந்து போனாங்க. அந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கிற பெரியவங்களை இந்த பணத்தை வச்சு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சார். கண்டிப்பாக பாண்டி, உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. நன்றி சார். இதுக்கான பத்திரம் எல்லாம் எப்போ தயாராகும்? நாளைக்கு மதியம் பாண்டி. சரி, நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, அங்கே வச்சு பேசிக்கலாம். சரி பாண்டி, அப்போ நான் கிளம்புறேன். சரி சார். வக்கீல் சென்ற பின், பாண்டி இப்போயாச்சும் நான் பேசலாமா? சொல்லு மாமா. என்னடா இதெல்லாம்? நீ பள்ளிக்கூடத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு கொடுத்ததெல்லாம் சரி, நல்ல விஷயந்தான். ஆனால் எனக்கு எதுக்குடா? நான் உன் கூட தானே இருக்க போகிறேன். எனக்கு எதுக்கு தனியாக சொத்து சொல்லு. மாமா, இது நாங்கள் ஆசைப்பட்டு கொடுக்கறது. எங்கள் மேலே உண்மையாகவே பாசம் இருந்தா நீ இதை வேண்டான்னு சொல்லக்கூடாது மாமா. என்னமோ போடா, இப்போ கூட எனக்கு விருப்பம் இல்லை தான். சரி, மழை வர மாதிரி இருக்கு, வா வீட்டுக்கு போகலாம். சரி மாமா. நீ அக்கா கிட்ட சொல்லி மற்ற அக்கா மாமா எல்லாரையும் நாளைக்கு மதியம் வீட்டுக்கு வர சொல்லிடு. சரி மாப்பிள்ள, நான் சொல்கிறேன். காரணம் கேட்டா சொல்ல வேண்டாம் மாமா. சொல்ல மாட்டேன்டா, நான் முன்னாடியே போகிறேன். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சரி மாமா. செந்தில் சென்ற பின் வீரபாண்டி அருகில் வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டாள் வெண்ணிலா. அவனும் அவளை அணைத்து கொண்டான். மழை லேசாக தூர ஆரம்பித்தது. வீட்டுக்கு போகலாம் வெண்ணிலா. நாளிலிருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். வெண்ணிலா வெக்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள். மறுநாள் பத்திரம் அனைத்தையும் தயார் செய்து கொண்டு வக்கீல் வந்து சேர்ந்தார். மற்ற 2 அக்காவும் தங்கள் கணவர்கள் சகிதம் வந்திருந்தனர். அனைவரும் வீரபாண்டி தங்களுக்கு சொத்து பிரித்து தரப்போகிறான் என்ற ஆனந்தத்தில் இருந்தனர். ஆனால் சுந்தரம் மட்டும் சந்தேகத்தில் இருந்தாள். ஏதோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. வக்கீல் வந்த பின் வீரபாண்டி வெண்ணிலா இருவரும் மாடியில் இருந்து இறங்கி வந்தனர். அனைவரும் அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 35. இறுதி அத்தியாயம். காலை வெகு நேரத்தில் தங்கள் கணவர்களுடன் வீட்டிற்கு வந்த சௌந்தரம் வசந்தி இருவரையும் வினோதமாக பார்த்தார் சுந்தரம்.
என்ன நீங்க எல்லாம் இவ்வளோ காலையில இங்கே வந்திருக்கீங்க? என்ன நீ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு மதியானம் எல்லாரையும் ஒண்ணா வச்சு வீரபாண்டி ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருக்கான். நைட்டு கங்கா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, அதான் வந்தோம். அப்படியா? அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி உள்ள வாங்க, இப்ப பேச என்ன இருக்கு என புரியாமல் மண்டையை பிடித்து கொண்டார் சுந்தரம். காலையிலிருந்து வீரபாண்டி அறையை விட்டு வெளியே வரவில்லை. சொத்து பிரிக்கத்தான் வர சொல்லியிருக்கான் என்று மற்றவர்கள் அனைவரும் ஆனந்தத்தில் இருந்தனர். மதியம் 2 மணி போல் வக்கீல் வந்து சேர்ந்தார். அவர் வந்த அடுத்த நிமிடம் வெண்ணிலாவுடன் கீழே வந்தான் வீரபாண்டி. அவன் தோரணையும் பார்வையும் பார்த்த சுந்தரம் ஏதோ தப்பாக நடக்கப் போகிறது என்று உணர்ந்தார். யாரையும் வாங்க என்று கூட கேட்கவில்லை. போய் சோஃபாவில் அமர்ந்து விட்டான். நின்று கொண்டிருந்த செந்தில் மற்றும் வெண்ணிலாவை அழைத்து தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டான். ஒருமுறை அங்கிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு, நீங்க பேசுங்க சார் என்று வக்கீலை பார்த்து சொன்னான். சரி பாண்டி, எல்லாரும் கவனிங்க. வீரபாண்டி அவனோட தனி சொத்து, அப்புறம் அப்பத்தா அவன் பொறுப்புல விட்டுட்டு போன சொத்து, இது எல்லாத்தையும் மாத்தி எழுதியிருக்கான். அதை எப்படி சார் எங்களை கேட்காம மாத்தி எழுத முடியும்? சீறிக்கொண்டு வந்தார் செல்லப்பாண்டி. இங்க பாருங்க செல்லப்பாண்டி, முதல்ல என்ன முழுசா பேச விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசலாம், சரியா? சுந்தரம் கண்ணை காட்ட தன் வாயை மூடிக்கொண்டார் செல்லப்பாண்டி. வக்கீல் தொடர்ந்தார். முதல்ல வீரபாண்டியோட தனி சொத்து மதிப்புல இருந்து 2 பங்கு செந்தில் பேர்ல மாத்தி எழுதியிருக்கான். அதுக்கான பத்திரம் இது. இந்தா செந்தில், வாங்கிக்கோ. வாயெல்லாம் பல்லாக பத்திரத்தை வாங்க ஓடி வந்தாள் கங்கா. அதற்கு முன் அதை கையில் வாங்கிக் கொண்டான் செந்தில். இதை எதிர்பார்க்காத கங்காவின் முகம் தொங்கி போய்விட்டது. இந்த வீட்டோட 2வது மருமகன் தான் செந்தில். அவனுக்கு இருக்கிற பங்கு எங்க 2 பேருக்கு இல்லையா என கேட்டார் காளியப்பன். இல்ல, உங்க 2 பேருக்கும் பங்கு இல்ல என்று சொல்லிவிட்டார் வக்கீல். அவர்கள் இருவரும் வீரபாண்டியை தீப்பார்வை பார்த்து கொண்டிருந்தனர். எல்லாருக்கும் நல்லா தெரியும், உங்க அப்பாத்தா சொத்து முழுக்க வீரபாண்டி பேர்ல தான் இருக்கு. அவனுக்கு குழந்தை பிறந்த அப்புறம்தான் உங்க பேருக்கு மாறும். அவனுக்கு இன்னும் குழந்தை இல்லை, அதனால இப்ப வரைக்கும் சொத்து அவன் பேர்ல தான் இருக்கு. அதை அவன் யாரு பேருக்கு வேணாலும் மாத்தி எழுத முடியும். அதனால உங்க அப்பாத்தா சொத்து மொத்தமும் 2 பாகமா பிரிச்சு, ஒரு பாகத்தை நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும், இன்னொரு பாகத்தை டவுன்ல நான் நடத்திட்டு வர ஆதரவற்றோர் இல்லத்துக்கும் மாத்தி எழுதி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு என்றார். அப்போ எங்களுக்கெல்லாம் சொத்து என்றார் சுந்தரம். பாண்டி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கு நீ பதில் சொல்லு. சரி சார், உங்க யாருக்கும் எந்த சொத்தும் இல்லை. இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நீங்க எல்லாம் வெளியே போகணும், அவ்வளவுதான். என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொத்தெல்லாம் எங்க பேருக்கு மாத்தி கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. உனக்கு உயிர் பிச்சை நாங்க தரோம், இல்ல அவ்வளவுதான். சிங்கப்பாண்டி சீறினார். வீரபாண்டி சிரித்து கொண்டான். வெண்ணிலா, அந்த வீடியோவை டிவியில போட்டுவிடு, எல்லாரும் பார்க்கட்டும். சரிங்க என்று சொல்லிவிட்டு போட்டுவிட்டால் வீடியோ ஓட ஆரம்பித்தது. பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நெஞ்சு வலி வராத குறை ஒன்றுதான். அந்த அளவு அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர். வீடியோ முடிந்து போயிருந்தது. என்னைக்கு நான் உயிரா நினைச்சிட்டு இருந்த என் அப்பத்தாவை கொன்னு என் உயிரில இருந்து வரப்போற என் குழந்தையும் கொல்லணும்னு முடிவு பண்ணீங்களோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. சொத்துக்காகத்தானே இவ்வளவும் பண்ணீங்க. அந்த சொத்துல இனி 1 ரூபா கூட நீங்க யாரும் அனுபவிக்க கூடாது. உங்க எல்லாருக்கும் 1/2 மணி நேரம் டைம். இந்த வீட்டில் இருக்கிற உங்க உடைமைகளை எடுத்துட்டு கிளம்பிருங்க, இல்லைன்னா நான் போலீஸை வர சொல்ல வேண்டியதா இருக்கும். வீரபாண்டி சொன்னதில் பயந்து போன காளியப்பன் மற்றும் முருகன் இருவரும் தங்கள் மனைவிகளை கூட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டனர். வாகங்க போகலாம். உன்ன மாதிரி ஒரு பாவியை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நானும் இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது. மாப்பிள்ள, நான் ஏற்கனவே வீடு பார்த்து வச்சுட்டேன், அங்க போய்க்கிறேன், நம்ம தோட்டத்தில் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு செந்தில் கிளம்பி விட்டான். உங்க 6 பேருக்கும் தனியா சொல்லணுமா? கிளம்புங்க என்றான் வீரபாண்டி. எங்க பாவம் ஒன்ன சும்மா விடாதுடா என்றார் நாச்சி. முதல்ல அப்பத்தாக்கு நீங்க பண்ண பாவம் உங்களை சும்மா விடுதானு பாருங்க. போய் கிளம்புங்க, போங்க. உங்க முகத்தை எல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு என்றான். சொன்னது போலவே 1/2 மணி நேரத்தில் மூட்டை முடிச்சுடன் வந்தனர் அனைவரும். இதுக்கு ஒன்ன கண்டிப்பா பழி வாங்குவோம் பாரு என்று சூழ் உரைத்துவிட்டு சென்றனர் அண்ணன்கள் மூவரும். வெளியே போகும்போது திரும்பி வீரபாண்டியை ஒரு பார்வை பார்த்தார் சுந்தரம். அதில் இருந்த வன்மம், கோபம் எல்லாம் வீரபாண்டிக்கே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன பாக்குற பாண்டி? நான் செத்து 1/2 மணி நேரம் ஆகுது. என் உடம்பு மட்டும்தான் இப்ப வெளியே போகுது. உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் சுந்தரம். சரி பாண்டி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நானும் கிளம்புறேன். ஆனா ரொம்ப கவனமா இருங்க. இவங்க யாரும் இன்னைக்கு நடந்ததை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. புரியுது சார், ரொம்ப நன்றி. வரேன் பாண்டி. சரிங்க சார். அவர் சென்ற பின் ஹாலில் மாட்டப்பட்ட அப்பத்தா உருவப்படம் முன்னால் போய் நின்றான் வீரபாண்டி.
கையணைப்பில் வெண்ணிலாவை வைத்திருந்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தது. உன் சாவுக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்பத்தா. இனி நீதான் என்னையும் உன் பேத்தியையும் நல்லா பார்த்துக்கணும் என்றான். அப்பத்தா அவர்கள் இருவரையும் ஆசிர்வதிப்பது போல் இருக்க அவர்கள் இருவருக்கும் உடம்பு சிலிர்த்தது. இது நடந்து 3 மாதங்கள் கடந்திருந்தது. செந்திலை தவிர மற்ற அண்ணன்கள் அக்காக்கள் யாரும் அந்த ஊரில் இல்லை. எங்கு சென்றார்கள் என வீரபாண்டியும் யாரிடமும் கேட்டுக்கொள்ளவில்லை. 2 மாத கருவை சுமந்து கொண்டிருக்கிறாள் வெண்ணிலா. அவளது துணைக்கு எப்போதும் குணாவுடன் இருக்கிறாள். பிரசவத்திற்காக தற்காலிக விடுப்பில் இருக்கிறாள் வெண்ணிலா. அவளுடன் தான் விரும்பிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வீரபாண்டி. அவர்கள் இருவரும் வாள் வாங்கு வாழ வாழ்த்தி நாமும் விடை பெறுவோம். நன்றி.